நித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று 2025 வருடம் மார்ச் மாதம் 2ஆம் தேதி, குரோதி வருடம் மாசி மாதம் 18ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. யாரை வழிபடலாம்? சிவபெருமானை வழிபட மனதில் தெளிவுகள் பிறக்கும். இன்று யாருக்கெல்லாம் திடீர் தனவரவுகள் உண்டாகும்? பார்க்கலாம் வாங்க. மேசராசி அன்பர்களே, எண்ணிய சில பணிகளில் அலைச்சல்கள் ஏற்படும். நெருக்கமானவர்கள் பற்றிய கவலைகள் ஏற்பட்டு நீங்கும். மற்றவர்களை பற்றிய கருத்துக்களை தவிர்க்கவும். குழந்தைகளை அரவணைத்து செல்வது நல்லது. ரிஷபராசி அன்பர்களே, குடும்பத்தில் இருந்து வந்த வேறுபாடுகள் குறையும். மனதிற்கு மகிழ்ச்சி தரும் செய்திகள் கிடைக்கும். எந்த ஒரு சூழ்நிலையையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் உருவாகும். வெளியூர் பணிகளில் சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும். மிதுன ராசி அன்பர்களே, பழைய அனுபவம் மூலம் மகிழ்ச்சியான சூழல் அமையும். பொதுமக்கள் பணியில் ஆதரவு ஏற்படும். வியாபாரத்தில் சில மாற்றங்கள் உண்டாகும். உறவுகளின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். கடகராசி அன்பர்களே, எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும். தனவரவுகள் திருப்தியாக இருக்கும். உடன் பிறந்தவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள். திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, பழைய சிந்தனைகளால் குழப்பங்கள் ஏற்படும். குடும்பத்தில் அனுசரித்து செல்லவும். புதிய நபர்களிடம் பயனற்ற விவாதங்களை தவிர்க்கவும். வியாபாரத்தில் சூழலை அறிந்து முடிவுகளை எடுக்கவும். கன்னிராசி அன்பர்களே, பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள். சகோதர வகையில் ஆதரவுகள் ஏற்படும். வியாபார பணிகளில் சில நுட்பங்களை கற்றுக்கொள்வீர்கள். உயர் அதிகாரிகள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். துலாம் ராசி அன்பர்களே, தனம் சார்ந்த நெருக்கடிகள் குறையும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். எதிர்காலம் தொடர்பான சில முடிவுகளை எடுப்பீர்கள். வியாபாரத்தில் முதலீடுகள் அதிகரிக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். பழைய நிகழ்வுகள் மூலம் மனம் மகிழ்வீர்கள். உலக நிகழ்வுகள் மூலம் மனதளவில் மாற்றங்கள் பிறக்கும். தனுசு ராசி அன்பர்களே, வழக்குகளில் சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கும். உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்புகள் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். மகர ராசி அன்பர்களே, பாக பிரிவினை தொடர்பான முயற்சிகள் கைகூடும். சிக்கனமாக செயல்பட்டு சேமிப்பினை மேம்படுத்துவீர்கள். விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். மனதளவில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். கும்பராசி அன்பர்களே, மனதில் எண்ணியதை வெளிப்படுத்துவதில் கவனம் வேண்டும். நண்பர்கள் வழியில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். அரசு காரியங்களில் அனுகூலம் ஏற்படும். கணிதம் சார்ந்த துறைகளில் சாதகமான வாய்ப்புகள் ஏற்படும். மீன ராசி அன்பர்களே, சிந்தனைகளில் குழப்பங்கள் ஏற்படும். தொழில் சார்ந்த முதலீடுகளில் கவனம் வேண்டும். உடன் பிறந்தவர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். செயல்பாடுகளில் ஒருவிதமான சோர்வுகள் வெளிப்படும்.